ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் கொடுத்திருக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக நாம் அவருக்கு நன்றியையும் மகிமையையும் கொண்டு வருவோம். கிறிஸ்து பிறந்த தினத்திற்கு பின்னான 4வது ஞாயிற்றுக்கிழமை. மேலும் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவதன் மூலம் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் அல்லது தேவன் நம்மை சந்தோஷத்தினால் நிரப்புகிறார் என்று சிந்திப்பதற்காக திருச்சபை நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறது. இந்த ஆராதனையில் கர்த்தர் நம்மோடு இடைபடட்டும். நம்மை அவருடைய சித்தம் செய்ய அர்ப்பணித்து ஆராதனையில் தொடர்ந்து நாம் முன்னேறி செல்வோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் என்று சொல்லி பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆண்டவரே, உமக்கு ஒத்த தேவன் இந்த பூமியில் எங்கும் இல்லை. நீரே எங்களுடைய இரட்சகர், நீரே எங்களுடைய தேவன். உம்மை போல் யாரும் இல்லை. ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்கும் சிலாக்கியத்தை தொடர்ந்து எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து உமது சமூகத்தில் அர்ப்பணித்து உமக்கு உத்தம சாட்சிகளாக வாழ்ந்து ஜீவிக்கும் கிருபைகளை எங்களுக்கு தருவீராக. இந்த ஆராதனையில் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்களுடைய விண்ணப்பங்களும் ஜெபங்களும் மற்றும் துதி தோத்திரங்களும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருக்கட்டும். நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நல் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. பாமாலை 1 பாடுவோம். ஆத்துமமே உன் ஆண்டவரின். Sugar.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. உம்மோடும் கூட இருப்பதாக. சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் இருதயங்களின் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆகவே நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற இந்த ஆராதனையில் நாங்கள் எங்களை சித்தம் செய்வதற்கு அர்ப்பணித்து உம்மால் கிடைக்கும் சந்தோஷம் சமாதானத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யும். நீர் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதோடு இந்த சமுதாயத்திற்கு பிரயோஜனமுள்ள ஆசீர்வாதமான மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. இயேசுவின் நல் நாமத்தில் பிதாவே, ஆமேன். உட்காருங்கள். வேத பாட வசனங்கள் வாசிக்க கேட்கலாம். முதலாம் பாடம் ஏசாயா 25ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரை. ஏசாயா 25:6. சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தம் படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழுமையான திராட்சரசமும் ஊனும் நீனுமுள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழுமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். சகல ஜனங்களும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும்
இந்த மலையிலே அகட்டி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக்க விளங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலுமிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியிலிராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே, இதோ, இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை இரட்சிப்பார். இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய இரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். இது தேவனுடைய திருவார்த்தை. தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சபையார் அனைவரும் எழுந்திருப்போமாக. மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள சங்கீதம் 145 10ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் முடிய. சங்கீதம் 145 10ஆம் வசனம் முதல். கர்த்தாவே, உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும், உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை சோத்தரிப்பார்கள். உமது வல்லமை செய்கையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த தெரிவிக்கும்படி உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமையை குறித்து பேசுவார்கள். உம்முடைய ராஜ்யம் சதாகாலங்களிலும் உள்ள ராஜ்யம், உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையில் நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறேன். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர் என்பதே பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமையுள்ளதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமையுள்ளதாக என்பதே. ஆமென். சபையார் அனைவரும் அமருவோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2வது வேத பகுதி அப்போஸ்தலர் பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 29 முடிய. வசனங்கள் கலாத்தியர் 3வது அதிகாரம் வசனம் 23 முதல். ஆதலால் விசுவாசம் வருகிறதுக்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு எதிராக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்தி கீழானவர்களாக அல்லவே. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை மற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கரன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. நீங்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாய் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்குத்தத்தத்தின் படியே சுதந்திராயம் இருக்கிறார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2வது வேத பகுதி வாசித்தாயிற்று. பாடுவோம். என் களிப்புக்கு காரணம். Ra
இருக்கிற சுவிசேஷ வேத பாடம் தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 2வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 11வது வசனம் வரை அடங்கியிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ வார்த்தையை கேளுங்கள். வாசிக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சுவிசேஷ பகுதி யோவான் 2வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்ரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்து இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததை அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்து மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தேரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இது இயேசுவின் சுவிசேஷ வார்த்தை. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்முடைய வேத வசனங்கள் சத்தியம். உம்முடைய வேத வசனத்தால் எங்களை திருப்திப்படுத்தும். வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாக கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவதன் மூலம் கிறிஸ்து நம்மை மகிழ்ச்சி அடைய செய்கிறார் அல்லது சமாதானத்தை தருகிறார் என்று சிந்திப்பதற்காக நம்முடைய திருச்சபை நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. வாசிக்க கேட்ட வேத பகுதிகள் அதை நமக்கு காட்டித் தருகின்றன. சுவிசேஷ வேத பாடமாக வாசிக்க கேட்ட யோவான் 2வது அதிகாரம் நம் அனைவருக்கும் நன்கு தெரிந்த ஒரு பகுதி. இந்த பகுதி பல காரியங்களை நமக்கு கற்றுத்தர விரும்புகிறது. ஒரு சில காரியங்களை வேக வேகமாக உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். இந்த யோவான் 2வது அதிகாரத்தை குறித்து பலர் வேடிக்கையாக சொல்வார்கள். குடிகாரர்களுக்கு மிகவும் பிடித்தமான பகுதி இந்த பகுதிதான். ஏனென்றால் இயேசு சுவாமியே திராட்சரசத்தை உருவாக்கி குடிக்க செய்தார். ஆகவே இதில் என்ன தவறு என்று சொல்லுகிற அல்லது வாதாடுகிற மனிதர்களும் உண்டு இந்த பகுதியை மேற்கோள் காட்டி. நாம் அந்த காரியங்களை குறித்து நாம் இப்பொழுது பேச இருக்கவில்லை. கர்த்தர் எப்படி ஒரு காரியத்தை மாற்றி மனிதனை மகிழ்ச்சி அடைய செய்கிறார், அதைத்தான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். ஒரு முறை ஒரு போதகர் எருசலேம், அதாவது புனித பயணமாக சென்றிருந்தார். புனித நாட்டு பயணம். புனித நாட்டு பயணத்தை போதகர் முடித்துவிட்டு திரும்பும் பொழுது புனித நாட்டிலே ஓல்டஸ்ட் வைன், த பெஸ்ட் வைன் எப்பொழுதுமே கிடைக்கும். மிகவும் பழமையான 20 வருடம் பழமையான ஒரு
4-5 பாட்டில் ஒயின்களை வாங்கிவிட்டு இந்திய தேசத்திற்கு போதகர் வந்து விட்டார். இந்திய தேசத்தினுடைய கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் அவரை பிடித்து கொண்டனர். கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் கேட்டபொழுது, ஐயா நீங்கள் என்ன கொண்டு வந்திருக்கிறீர்கள்? ஐயா ஹோலி வாட்டர் கொண்டு வந்திருக்கிறேன், அதாவது பரிசுத்தமான தண்ணீர் யோர்தானிலிருந்து நான் நிரப்பி கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். ஆனால் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் அதனை பரிசோதித்த பொழுது அது தண்ணீர் அல்ல, வைன் என்று கண்டுகொண்ட உடனே போதகரிடத்திலே, ஐயா இது வைன், நீங்கள் தண்ணீர், வாவ் பிரைஸ் தி லார்ட், காட் ஹஸ் டன் இட் அகெயின், மீண்டுமாக இயேசு அற்புதத்தை செய்திருக்கிறார் என்று சொன்னாராம். ஸோ இப்படியாக இந்த யோவான் 2வது அதிகாரம் கர்த்தர் செய்த அற்புதம், அதிசயம் மற்றும் இன்றைக்கும் நமது மத்தியில் அவர் செய்ய நினைக்கிற அற்புதத்தையும் அதிசயத்தையும் நமக்கு கற்றுத்தருவதற்கு விரும்புகிறது. கொடுக்கப்பட்ட தலைப்பை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்து நம்மை மறுரூபப்படுத்தி அல்லது நாம் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக நமக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தருகிறார். He changes us, நம்மை அவர் மாற்றுகிறார். He transforms us. இந்த 2வது அதிகாரத்திலே He transforms the water into wine. அவர் தண்ணீராக இருந்த இந்த சாதாரண ஒரு காரியத்தை மறுரூபம் அடைய செய்து மக்கள் அனைவரையும் மகிழ்ச்சி அடைய செய்கிறார். அன்பின் திருச்சபையே, இந்த நாளிலே இங்கு நாம் கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ பல்வேறு போராட்டங்களோடு அல்லது பல்வேறு சவால்களோடு நாம் இங்கு கூடி வந்திருப்போம் என்றால், நம்மையும் மாற்றுவதற்கு கர்த்தர் விரும்புகிறார். நம்மிலும் ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவதற்கு விரும்புகிறார். சற்றே நாம் யோசித்து பார்ப்போம். அங்கே கானா ஊரிலே அந்த மணமகனும் மணமகளும் அல்லது அந்த வீட்டார் கலங்கி போயிருந்தனர். அவர்களுடைய அந்த விசேஷித்த நாள் மோசமாக பரிகசிக்கப்பட்ட ஒரு நாளாக மாறிக்கொண்டிருக்கிறது. அவர்களுடைய பரிகாசத்தை மாற்றி என்றும் மறக்க முடியாத நித்திய அனுபவமாக கர்த்தர் இங்கு மாற்றிவிட்டார். அல்லது அந்த முழு கிராமமும் இவர்களை வாழ்க்கை முழுவதும் பரிகசித்து கொண்டே இருந்திருக்கக்கூடும். ஆனால் கர்த்தருடைய கரத்தில் காரியங்களை ஒப்பு கொடுத்த மாத்திரத்தில் மறக்க முடியாத நித்திய அனுபவமாக மாறிவிடுகிறது. அங்கு நடைபெற இருந்த பெரிய தோல்வியை கர்த்தர் மாற்றி அமைத்து விட்டார். தோல்வியை சிறந்த வெற்றியாக மாற்றி விடுகிறார். தோல்வியை சந்தித்து முகம் கோணி போயிருக்க வேண்டும். ஆனால் கர்த்தருடைய கரத்தில் காரியங்களை அர்ப்பணித்ததினால் தோல்வி வெற்றியாக மாற்றப்படுகிறது. அவர்களுடைய கவலை சந்தோஷமாக மாற்றப்படுகிறது. Their sorrow turns into joy. அவர்களுடைய முடமாகி போன உள்ளங்கள், முடமாகி போன சிந்தனைகள், இனிமேல் நாங்கள் என்ன செய்யக்கூடும், எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, அவ்வளவுதான், இட் இஸ் finished, நாங்கள் இனிமேல் எங்கு போவோம், முடமாகி போய்விட்டார்கள். அவருடைய முடக்கத்தை மீண்டுமாக மறுரூபப்படுத்தி செயல்படுத்த ஆரம்பித்து விட்டார் இயேசு கிறிஸ்து. எப்பொழுது? காரியங்கள் அவருடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்ட பொழுது. இப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம். கிறிஸ்துவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுகின்ற ஒவ்வொன்றும் மறுரூபம் அடைகிறது. கடவுளின் கரத்தில் கொடுக்கப்பட்ட வாழ்க்கை மறுரூபம் அடைகிறது என்பதை பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டு வரை பல பகுதிகளில் நாம் வாசித்திருக்கிறோம். ஆதியாகமத்திலே, யாத்திரையாகமத்திலே மோசேயை யோசித்து பாருங்கள். தேவனுடைய கையிலே கொடுக்கப்பட்ட சாதாரண ஒரு தடி, சாதாரண ஒரு கம்பு, அது விதவிதமான அற்புதங்களை செய்யும் மறுரூபம் பெற்ற ஒரு வித்தியாசமான பொருளாக மாறிவிடுகிறது. அன்பின் திருச்சபையே, இந்த காலை வேளையிலே உங்களுடைய வாழ்க்கை மறுரூபம் அடைய வேண்டுமா? உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம், சந்தோஷம் தேவையா? வாழ்க்கையை தேவ கரத்திலே ஒப்பு கொடுத்து பாருங்கள். 3 காரியங்களை உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக, to receive joy we must be in continuous fellowship with God. தேவனுடைய மகிழ்ச்சியை நிரந்தரமாக நான் அனுபவிப்பதற்கு அவருடைய ஐக்கியத்தில் நான் தங்கி இருக்க வேண்டும். இந்த யோவான் 2வது அதிகாரத்தின் சம்பவத்தை
மனத்திரைக்குள்ளாக கொண்டு வருவோம். இங்கே சீடர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றனர். சீடர்கள் எத்தனை சீடர்கள்? மேக்சிமம் 6 நபர்கள் இந்த நேரத்திலே சீடர்களாக ஆண்டவருக்கு கூடியிருக்க கேடும். ஏனென்றால் இது எப்பொழுது நடக்கிறது? 3 நாட்கள். எதற்கு பின்பதாக 3 நாட்கள்? 2 விதமான கருத்துக்கள். அவர் ஞானஸ்நானம் பெற்றதற்கு பின்பதாக 3வது நாள் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. அல்லது 3வது நாள் என்றால் ஓய்வு நாளுக்கு பின்பதாக, அதாவது சனிக்கிழமை ஓய்வு நாள், ஞாயிறு, திங்கள், செவ்வாய்க்கிழமை நடக்கிறதாக காணப்படும் என்று 2 கருத்துக்கள் மக்கள் மத்தியிலே நிலவுகிறது. முதல் கருத்து மத்தேயுவின் அடிப்படையிலே நாம் அதனை ஏற்றுக்கொள்வது கிடையாது. எதற்காகவென்றால் அவர் ஞானஸ்நானம் பெற்ற மாத்திரத்திலே 40 நாட்கள் சோதிக்கப்படுவதற்காக சென்று விடுகிறார் என்பதனால் ஒருவேளை அதற்கு பின்பதாக இந்த 3வது நாளாக இருந்திருக்கக்கூடாது. ஓய்வு நாளுக்கு பின் வரும் 3வது நாள். அவர் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார். சோதனை செய்யப்பட்டு 3 நாட்களுக்குள்ளாக அவரோடு மேக்சிமம் 6 சீடர்களை அவர் சேர்த்திருக்கக்கூடும் என்று சொல்லுகிறார்கள். இந்த சீடர்கள் ஆண்டவரோடு நெருங்கிய உறவில் இருக்கிறவர்கள், கர்த்தரை நிரந்தரமாக பின்பற்றுகிறவர்கள், எல்லாவற்றையும் அவருக்காக செய்து நிறைவேற்றுவதற்கு தன்னுடைய உறவையும் ஐக்கியத்தையும் கிறிஸ்துவுக்குள்ளாக பலப்படுத்தி கொண்டவர்கள். ஆண்டவர் எங்கெல்லாம் செல்லுகிறாரோ அங்கெல்லாம் செல்லுவதற்கு தங்களை அர்ப்பணித்து விட்டவர்கள். இது மேடு பள்ளமான இடம், இது கரடு முரடான இடம், இந்த காரியங்கள் எங்களால் நிறைவேற்றப்பட முடியாது. இந்த கரடு முரடான அல்லது மேடு பள்ளமான இடங்களில் நாங்கள் சோதனைக்கு உட்பட்டு விடுவோம் அல்லது சுகவீனம் அடைந்து விடுவோம். எதுவும் அவர்கள் கேள்வி கேட்காதபடிக்கு கர்த்தர் எங்கெல்லாம் நடத்துகிறாரோ அவரை பின்பற்றும், அவரோடு ஐக்கியம் பெற்றிருக்கும் சீடர்களால் இந்த அற்புதத்திலும் தங்களுடைய பங்கை நிறைவேற்ற முடிகிறது. இந்த அற்புதம் இயேசு கிறிஸ்துவினால் செய்யப்பட்டது. ஆனால் இதற்கு ஊன்றுகோலாக அல்லது இதற்கு வாகனமாக இருந்தவர்கள் இந்த சீடர்கள். காரணம், அவர்களுடைய கிறிஸ்துவோடு அவர்கள் கொண்டிருந்த ஐக்கியம். இந்த ஐக்கியம் இந்த முழு சமுதாயத்திற்குள்ளாகவும் மகிழ்ச்சியை மீண்டுமாக திரும்ப கொண்டு வந்து வருகிறது. அன்பின் திருச்சபையே, இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவோடு நாம் கொண்டிருக்கிற ஐக்கியம் எம்மட்டில் இருக்கிறது? ஏதோ ஆலயத்திற்கு வருவது மாத்திரம்தான் ஐக்கியமா? அல்லது நாம் வீடுகளிலும் 24 மணி நேரமும் கிறிஸ்துவோடு தொடர் ஐக்கியத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அல்லது தேவைப்படும் பொழுது அவரை நான் நம்பிக்கொண்டிருக்கிறேனா? தேவையில்லாத பொழுது அவரை நான் ஒதுக்கி விடுகிறேனா? இந்த சீடர்கள் அவர் எங்கெல்லாம் சென்றாரோ, காடு, சோதனையான இடங்கள், எங்கும் செல்வதற்கு தங்களை அர்ப்பணித்து விட்டவர்கள், அவரோடு நிரந்தரமாக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விட்டவர்கள். எதை செய்ய வேண்டும் என்றாலும் சீடர்கள் ஆயத்தம், எங்கு செல்ல வேண்டும் என்றாலும் ஆயத்தம், யாரை சந்திக்க வேண்டும் என்றாலும் சீடர்கள் ஆயத்தம். மரண பரியந்தம் உம்மோடு உள்ள ஐக்கியம் எங்களை மகிழ்ச்சி அடைய செய்கிறது என்று கர்த்தரின் கரத்திலே அர்ப்பணித்து வாழ்ந்தவர்கள். திருச்சபையே, உங்களுடைய வாழ்க்கையின் சோர்வுகளும் உங்களுடைய வாழ்க்கையின் மற்றும் பலவிதமான கவலைகளும் மாற்றப்பட வேண்டும் என்றால் நீங்கள் உங்களை கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்தில் பலப்படுத்த வேண்டும். To receive a joy, you must be in continuous fellowship with God. இரண்டாவதாக, to receive joy, you must be faithfully listening. சந்தோஷத்தை அல்லது நிரந்தரமான சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதனை நான் கேட்கிறவனாக இருக்க வேண்டும். Whatever he says, அவர் என்ன சொன்னாலும், ஒருவேளை என்னுடைய உயிரே போகக்கூடிய நிலைமையாக இருந்தாலும் கூட அதனையும் நான் கேட்கிறவனாக இருக்க வேண்டும். இங்கே என்ன நடக்கிறது? அவர் சொல்லுகிறார், ஐயா, கற்சாடிகளிலே தண்ணீரை நிரப்பி விடுங்கள். அங்கு தேவை தண்ணீர் அல்ல, அங்கு தேவை திராட்சரசம், அங்கு தேவை ஒரு உடனடியான ஒரு அதிசயம். ஆனால் இந்த சீடர்கள் கேள்விகள் கேட்கவில்லை. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதனை நிறைவேற்றுவதற்கு சற்று நம்மை அந்த இடத்தில் வைத்து பார்ப்போம். நாம இருந்தால் எத்தனை கேள்விகள் கேட்டிருப்போம், எத்தனை முறை அவரிடத்திலே வாதாடி இருப்போம். ஐயா, உமக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? அங்கே தண்ணீர் தேவையில்லை, திராட்சரசம் தேவை. உம்முடைய சிந்தையை சற்று யோசித்து பாரும். ஆண்டவரிடத்திலே வாதாடி இருப்போம். சீடர்கள்
மறு கேள்வி கேட்காதவர்களாக, வாட் எவர் ஹீ சேஸ், அவர்கள் கேட்கிறார்கள். இன்றைய சமுதாயத்திலே இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. கேட்கிறவர்கள் குறைந்து கொண்டே போகிறார்கள். எல்லோரும் நான் பேச வேண்டும், மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள். அது வீடாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், அல்லது சமுதாயமாக இருக்கட்டும், அல்லது நாம் பணி செய்கிற இடமாக இருக்கட்டும், நான் பேச வேண்டும், மற்றவர்கள் கேட்க வேண்டும். ஐயா, வேதம் சொல்லுகிறது, ஐயா நீங்கள் கேட்டு பாருங்கள், மற்றவர்கள் பேசுவதற்கு உங்களுடைய செவியை மடுத்து பாருங்கள், நீங்கள் உங்களுடைய செவியிலே அவர்களுடைய வார்த்தைகளை போட்டு பாருங்கள். அது உலக பிரகாரமாக மட்டுமல்ல, ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நமக்கு மிகவும் முக்கியமானது. கடவுள் அனுதினமும் நம்மோடு பேசுகிறார். இந்த வேத வசனம் அந்தந்த நாளுக்குரிய வழித்திட்டத்தை, பாடத்திட்டத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. ஆனால் நான் கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேனா? அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செயல்படுவதற்கு நான் கேட்கிறேனா? நான் கேட்பதே இல்லை. என்னுடைய மனதில் ஏதோ ஒன்று இருக்கிறது, அதன்படியாக நான் சென்று கொண்டே இருக்கிறேன். கர்த்தர் என்னை நடத்துகிற விதத்திற்காக நான் அர்ப்பணிப்பதற்கும் அவருடைய வார்த்தையை சீடர்களைப் போல கேட்டு செயல்படுத்துவதற்கும் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். டு ரிசீவ் ஜாய் we must be faithfully listening whatever he says. மூன்றாவதாக, டு ரிசீவ் ஜாய் we must be fearlessly obedient. நாம் சந்தோஷத்தை, சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்காக பயமில்லாதவர்களாக, எதையும் செய்வதற்கு கீழ்ப்படிதலுள்ள இருதயம் உள்ளவர்களாக மாற வேண்டும். அதைத்தான் வேதவசனம் பல்வேறு இடங்களில் சொல்லுகிறது. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டனர். கேட்டுவிட்டு அந்த மற்ற 6 சீடர்களும் அங்கே அருகில் உள்ள கற்சாடிகள் பக்கத்தில் போய் அவர்களுக்குள்ளாக அவர்கள் பேசி இருக்கலாம். என்னையா இவர் பைத்தியக்காரன் போல செயல்பட்டு கொண்டிருக்கிறாரே, தண்ணீரா தேவை, திராட்சை ரசத்திற்கு பதிலாக தண்ணீரை எடுத்துக்கொண்டு போக சொல்கிறாரே என்று அவர்களுக்குள்ளாகவாவது பேசி கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் அப்படி எதுவும் சொல்லவில்லை. சென்றனர், நிறைத்தனர். எது மட்டுமாக நிறைந்தனர்? பாத்திரம் நிரம்பி வழியும் மட்டுமாக நிறைத்தனர். உடனடியாக பந்திக்கு எடுத்து செல்கின்றனர். கீழ்ப்படிதல், முழுமையான அர்ப்பணிப்பின் கீழ்ப்படிதல். என்ன நடக்கும் தெரியாது. ஆனால் யார் சொல்லிவிட்டார்? கிறிஸ்துவானவர் சொல்லிவிட்டார். அவர் சொன்னால் கண்டிப்பாக நடக்கும். ஆகவே நான் அவருக்கு முழுமையாக நான் கீழ்ப்படுகிறேன். 100% obedience. திருச்சபையே, இன்றைக்கு நாம் கர்த்தரின் வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோமா? Following God's word may not be easy. கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிவது நமக்கு லகுவாக ஒருவேளை இருக்காது, ஆனாலும் கீழ்ப்படிய வேண்டும். Following God's word might be scary. Still you have to obey. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதென்றால் அது பயங்கரமானதாக இருக்கலாம், ஆனாலும் நான் கீழ்ப்படிய வேண்டும். Following God's word might take you far away. கர்த்தரின் வார்த்தையை நான் கீழ்ப்படுகிறேன் என்றால் ஒருவேளை என்னுடைய லக்கை விட்டு நான் வெகு தூரமாக செல்லக்கூடியவன் போல காணப்படக்கூடும். Still I have to obey. Following God's word might seems to be impossible. கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவது என்பது சாதகமற்றதாகவே காணப்படக்கூடும், ஆனாலும் கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது வாழ்க்கையிலே நாம் அற்புதத்தையும் சமாதானத்தையும் கண்டுகொள்வதற்கு முடியும். இப்படியாக சொல்லப்படுகிறது, Jesus comes into our lives and takes our ordinary water and turns into wine, and not just any ordinary wine, but the best wine. ஐயா, கிறிஸ்து உங்களுடைய என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக வந்து என்னுடைய சாதாரண தண்ணீரை எடுத்துவிட்டு சிறந்த, அதுவும் மிக சிறந்த திராட்சை ரசமாக மாற்ற விரும்புகிறார். என்னுடைய வாழ்க்கையை அவர் கையில் ஒப்பு கொடுக்க விரும்புகிறேனா? அதுதான் இங்கு கேள்விக்குறி. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை மாத்திரம் உங்கள் மத்தியிலே நான் சொல்லிவிட்டு கடந்து செல்ல விரும்புகிறேன். கடந்த நாட்களிலே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆன்லைன் மூலமாக எடுக்கப்பட்டது உலகம் முழுவதும். வாட் இஸ் ஜீசஸ் டு யூ? இயேசு உங்களுக்கு யார் என்பதுதான் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கணக்கெடுப்பு. 37% மனிதர்கள் இப்படியாக சொன்னார்கள். 37% said Jesus may or may not have even existed. இயேசு என்கிற ஒருவர் இருந்ததற்கான வாய்ப்பே இல்லை என்று 37% மனிதர்கள் சொல்லிவிட்டனர். 23% மனிதர்கள் சொல்லுகின்றனர், காஸ்பிள்ஸ் ஆர் பஞ்ச் ஆஃப் ஃபிக்ஷனல் டேல்ஸ். இந்த சுவிசேஷம் என்பது மாயமான ஒரு கதை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். 16% பேர் சொல்லுகிறார்கள்,
that he may have existed, but so many myths have grown up around him. அவர் ஒருவேளை வந்திருக்கலாம், ஆனால் அவரை வைத்து இந்த நாட்களிலே மாயமான கதைகள், கட்டுக்கதைகள் கட்டி எழுப்பப்படுகின்றன. 18% மனிதர்கள் சொல்கிறார்கள், he came just like in the gospel accounts. அவர் சுவிசேஷத்தில் சொன்னபடியாகவே வந்தார், என்னை மாற்றுவதற்காக வந்தார். அன்பின் திருச்சபையே, இந்த இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே 18% பேர்தான் இதுவரை அவர் என்னை மாற்றுவதற்காக வந்தார் என்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர். திருச்சபையார நாம் எப்படியாக அவரை அறிந்து கொண்டிருக்கிறோம்? Who is Jesus to you? இன்னும் ஒருவர் இப்படியாக சொல்லியிருக்கிறார், for some Jesus was a good man who had some good advice. இயேசு நல்ல மனிதர், அவரிடத்தில் நல்ல ஆலோசனைகள் உண்டு. அந்த இயேசு சிலருக்கு கெட்ட காரியங்களுக்கு எதிரான ஒரு தாயத்து, அதாவது கைகளிலும் கழுத்துகளிலும் கட்டக்கூடிய ஒரு தாயத்து, அதாவது கெட்ட காரியங்கள் நடக்கும் என்று நான் நம்பும் பொழுது இயேசு கிறிஸ்துவை தாயத்து போல அணிந்து கொள்கிறேன். அதற்கு பின்பதாக நான் அதனை விடுவித்து விடுகிறேன். ஃபார் சம் ஹி இஸ் த சீக்ரெட் டு சக்சஸ் லைக் ஜீனி. அது ஏதோ மாய்மால மந்திர சக்தியை போன்றதான ஜீனி, ஆகவே அது என்னுடைய வாழ்க்கையில் நான் வெற்றியடைய செய்துவிடும் என்று சிலர் நம்புகிறார். ஃபார் சம் ஹி இஸ் லைக் குட் படி. சிலருக்கு அவர் நல்லவர் தேவையில் உள்ள பொழுது மட்டும், மற்றபடி அவர் தேவையில்லை. ஆனால் இன்று உங்களுக்கு அவர் யார்? உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை தருவதற்கு அவர் மட்டுமே வல்லவர் என்று நம்புகிறீர்களா? உங்களையும் என்னையும் அவர் கையில் அர்ப்பணிப்போம். கர்த்தரால் வரும் நிரந்தர சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். எழுந்திருந்து நிசையா விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தராய் தேவனுடைய ஒரே பேராக்குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகலருக்கு முன்பே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், வேதாவோடே ஒரே தன்மை உடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொதுகாத்து காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடு
உட்காருங்கள். திருச்சபைக்கான ஒரு சில அறிவிப்புகள். அத்தியட்சாதின டே ஆஃப் பிரேயர் வருகிற 25ஆவது தேதி காலை 10 மணி முதல் 2 மணி வரை நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. திருச்சபையார் பங்கு பெற அன்போடு அழைக்கிறேன். மேலும் 26ஆவது தேதி நம்முடைய ஆராதனையின் நேரங்கள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன. ஹிந்தி ஆராதனை மதியம் 1 மணிக்கும், ஆங்கில ஆராதனை 2:30 மணிக்கும், தமிழ் ஆராதனை மாலை 4 மணிக்கும் நடைபெறும். தயவு செய்து திருச்சபையார் நேர மாற்றத்தை கருத்தில் கொண்டு நேரத்திற்கு ஆலயத்திற்கு வரும்படியாக அன்போடு கேட்கிறேன். கன்ஃபர்மேஷன் கர்த்தருக்கு சித்தமானால் நடைபெற இருக்கிறது. அதற்கான வகுப்புகள் மார்ச் 1ஆவது தேதி முதல் ஆரம்பமாகும். உங்களில் யாராவது திடப்படுத்துதல் பெற விரும்புவீர்கள் என்றால் அதற்கான ஃபார்ம் ஆலய அலுவலகத்திலிருந்து பெற்று அதோடு கூட உங்களுடைய ஞானஸ்நான சர்டிஃபிகேட் மற்றும் தேவையான சர்டிஃபிகேட்ஸை இணைத்து அலுவலகத்தில் சமர்ப்பிக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். மார்ச் 1ஆவது தேதிக்கு முன்பதாக இவைகள் அனைத்தும் செய்யப்பட வேண்டும். தயவு செய்து இதனை கருத்தில் கொண்டு செயல்படவும். ஃபேட்டுக்கான அறிவிப்பு சகோதரி ஃப்ரீடா. இந்த அருமையான ஓய்வு நாளின் காலை நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வந்தனங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் எல்லாரும் ஆலயத்திற்கு வருகிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், உம்முடைய கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம் என்று தாழ்மையாக சொல்லி காணிக்கைகளை செலுத்திவிட்டு செல்கிறோம். கடவுள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சில சமயங்களில் நம்முடைய ஸ்கூல்ஸ் அல்லது வேலை பார்க்கும் இடங்கள், வீடுகளில் பணிபுரிபவர்கள் நம்மிடம் கடன் கேட்பது உண்டு. நாமும் கடன் கொடுப்போம். அப்படியாக கடவுள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இதை பற்றி யோசித்து கொண்டிருக்கும் போது ஒரு சிந்தனை வந்தது. நாம் கடவுளுக்கு கடன் கொடுக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு ஒரு வார்த்தை திடீரென்று வந்தது. நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீர்கள், அடிக்கடி டிவிலெல்லாம் அப்பா டக்கார் அப்படின்னு. இதை முதலாக நான் கேள்விப்படும்போது இது என்ன அப்பா டக்கார்? நமக்கு சாரா டக்கர் தானே தெரியும். ஒருவேளை சாரா டக்கருக்கு பக்கத்தில் அப்பா டக்கர்னு எதுவும் காலேஜ் கட்டிட்டாங்களோ அப்படின்னு நினச்சேன். எனக்கு இதோடைய மீனிங் புரியலை. அப்புறம் கொஞ்ச நாளாக சில சந்தர்ப்பங்களில் அதை பார்க்கும்போது நீ என்ன பெரிய ஆளா அப்படிங்கிற டினோட் பண்ணுற மாதிரி அந்த வார்த்தை வந்தது. இதை நான் யோசித்து கொண்டு இருக்கும்போது கடவுளுக்கு நாம் கடன் கொடுக்க முடியுமா, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வேதாகமத்திலிருந்து அருமையான ஒரு பதில் நீதிமொழிகளின் மூலமாக வந்தது. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். இதை ரொம்ப ஆழமாக சிந்திக்கும் போது ஒரு புல்லரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. நாம் அவ்வளவு பெரிய மனிதர்களா, கடவுளுக்கே கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு? ஆனால் நம்மளால் கொடுக்க முடியும். எப்படி? ஏழைக்கு இறங்குவதன் மூலம், அவர்களை சந்திப்பதன் மூலம். இதே தான் இயேசு கிறிஸ்து கூட நமக்கு புதிய ஏற்பாட்டில் நமக்கு வலியுறுத்துகிறார். இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று. இவன் ஒரு வாலிபன் தன்னுடைய எல்லா கட்டளைகளையும் ஃபாலோ பண்ணால் கூட கடைசியில் அவர் சொல்கிறது, உன்னுடைய ஆஸ்திகளை விற்று தரித்திரத்திற்கு கொடு. ஸோ நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயம் தவிர்க்க முடியாத ஒரு தலையாய கடமைகளில் ஒன்று ஏழைகளுக்கு இறங்குவது, அவர்களை பார்த்து கொள்வது. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனுவல் கார்டன் ஃபேட்டுக்காக வருவோம். வருடம் அழகாக வரும் ஒரு வைபவம் தான் இது. 1974 ஆரம்பிக்கப்பட்டது இது. 1974ஆம் ஆண்டில் தொழுநோயாளிகள் அதிகமாக இருந்தனர். அவர்களுடைய பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருந்தார்கள். ஆனால் அப்படி ஆரோக்கியமான பிள்ளைகளை கூட சமுதாயம் ஏற்றுக்கொள்ள மறுத்தது. அவர்களுக்கு கல்வி தர மறுத்தது.
ஸோ அப்படியான ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்கும் கல்வி தர வேண்டும், இந்த ஏழைகளுக்கு நாம் இறங்க வேண்டும் என்ற கருத்தை மையப்படுத்தி எல்பிசிஎஃப் என்ற இந்த காரியம் துவங்கப்பட்டது. லெப்ரசி பேஷன்ஸ் எஜுகேஷன்ஸ் ஃபண்ட் என்று. அந்த பிள்ளைகளை வேறு டிஃப்ரெண்ட் நம்முடைய ஸ்கூல்ஸ், கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ் உடைய ஹாஸ்டல்ஸில் அவங்கள தங்க வைத்து படிக்க வைத்து அவர்களுக்கு கல்வி புகட்டினார்கள். அதன் மூலமாக அநேகம் பேர் பயன்பெற்று இன்றும் பல்வேறு துறைகளில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒருவேளை யாராவது தெரியாதவர்கள் புதிதாக வந்திருந்தால் அவர்களுக்காக நான் கூறுகிறேன். இப்படியாக கடவுள் நம்முடைய திருச்சபையை ஏழைகளுக்கு இறங்கும்படியாக அழைத்திருக்கிறார். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இப்போது இந்த கார்டன் ஃபேட்டில் எப்படி நாம் உதவலாம் என்று பார்க்கலாம். ஒவ்வொரு வருடமும் கூறுகிறார்கள், ஒவ்வொரு வாரமும் நமக்கு நினைவு கூட்டுகிறார்கள். சொல்லுவாங்கள்ல, அடிக்க அம்மியும் நகரும் அப்படின்னு. அதிகமாக உந்துதல்கள் வர நம்முடைய செயல்பாடுகள் அதிகமாகும். ஆகவே ஒரு முறை அதை பார்க்கலாம். நாம் முதலாவதாக ஜெபிக்கலாம். நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்திலும் அந்த செகண்ட் சாட்டர்டே ஆஃப் ஃபெப்ரவரி 8th ஃபெப்ரவரி அன்னைக்கு நல்ல கால தட்பவெப்பநிலை கடவுள் தருமாறு எந்த விதமான ஒரு தடங்கல்களும் இல்லாமல் வெற்றிகரமாக இந்த நிகழ்ச்சி நடைபெறும்படியாக நாம் தினந்தோறும் ஜெபிப்போம். அடுத்தது அதிகமாக நிதி திரட்டுவது விளம்பரங்கள், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். நமக்கு தெரிந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ் அல்லது மற்ற ஆர்கனைசேஷன்ஸ் இருந்தால் அவங்ககிட்ட இருந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வாங்கி கொடுக்கலாம், அல்லது தனி நபராகவோ நாம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்தோ அல்லது குழுக்களாகவோ இணைந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நம்ம கொடுக்கலாம். அடுத்தது கிஃப்ட்ஸ் கேலோர், அது ஒரு பெரிய ஸ்டால், உங்களுக்கு தெரியும். அதிகமான பரிசு பொருட்கள் தேவைப்படும், அதை வாங்கி கொடுக்கலாம். அதுவும் அல்லாமல் ராஃபல் டிக்கெட்ஸ் வைத்திருப்பார்கள், அதை வாங்கி அதை விற்று அதன் மூலமாக நிதி திரட்டி கொடுக்கலாம். சொல்லியிருக்கிறார்கள் ஒரு குடும்பத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு 5 புக்ஸாவது நம்ம செல் பண்ணணும் அப்படி சொல்லி. அடுத்தது நமது வெள்ளை யானை, ஒயிட் எலிஃபெண்ட். நமக்கு உபயோகப்படாத சாமான்கள் வீட்டில் நிறைய இருக்கும். ஆடைகளோ ஆபரணங்களோ அல்லது மின் சாதன பொருட்களோ எதுவாக இருந்தாலும் நாம் உபயோகிக்காமல் மற்றவர்களுக்கு உபயோகப்படுத்தும்படியாக இருக்கும் பட்சத்தில் அவற்றை நம்முடைய ஒயிட் எலிஃபெண்ட் ஸ்டாலில் கொண்டு தரலாம். அதில் ஒரு சின்ன வேண்டுகோள், அதை சரியாக துடைத்து சுத்தம் பண்ணி கொண்டு வைக்கும்போது அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அடுத்தது நியர்லி நியூ என்ற ஒரு ஸ்டால் இருக்கிறது. சில நேரங்களில் நம்ம திங்ஸ் வாங்கிட்டு ஒரே முறை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண பிடிக்காது. மெனி ட்ரெஸ்ஸஸ் ஆர் லைக் தட். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி காரியங்களை நம்ம நியர்லி நியூ ஸ்டாலில் கொண்டு தரலாம். அடுத்தது இன்னும் கூட சண்டே ஸ்கூல், யூத், விமென்ஸ் ஃபெலோஷிப் எல்லாருமே ஸ்டால்ஸ் போடுறாங்க. அந்த ஸ்டால்ஸ்க்கு நம்மளுக்கு என்னென்ன சப்போர்ட் வேண்டுமோ அதையெல்லாம் கொடுக்கலாம். நம்மளுடைய ஓன் ஸ்டால்ஸ் நம்ம போடலாம். சவுத் இண்டியன் டெலிகசி ஸ்டால், உங்களுக்கு தெரியும், அந்த காலத்தில் பப்பியக்கா எடுத்து நடத்தின ஸ்டால். அவங்களுடைய மறைவுக்கு பிறகு அருமையாக அவர்களுடைய மகள் பெக்கி அந்த ஸ்டாலை திறம்பட நடத்தி கொண்டிருக்கிறாள். அந்த ஸ்டாலுக்கு தேவையான எல்லா பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம், டொனேஷன்ஸ் கொடுக்கலாம். நாட் தி லீஸ்ட், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமோ அப்படின்னு பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. அதுக்கு பிலிப்பு சொன்ன பதில் என்ன? சொல்லுங்களேன். நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமோ, அதுக்கு பிலிப்பு என்ன சொல்லுவார்? வந்து பார். அதே தான். நாசரேத்லேருந்து ஒரு ஸ்டால் 2 வருஷமாக நடந்துட்டுருக்கு, நாசரேத் கார்னர் அப்படின்னு. அங்கே வந்து பாருங்கள், உண்டு மகிழுங்கள், தேவையானவைகளை வாங்கி செல்லுங்கள். அது போகும் இன்னும் நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது. எந்தெந்த விதத்தில் நம்ம கொடுக்க முடியுமோ நாம் கொடுப்போம், ஒத்துழைப்போம். எல்லாத்துக்கும் மேலே அன்றைக்கி 8th ஃபெப்ரவரி நமக்கு தெரிஞ்ச எல்லாரையும் நம்ம கூட்டிகிட்டு வரலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணலாம். மோர் ஃபுட்ஃபால்ஸ் மோர் மணி சொல்லுவாங்க, அது மாதிரி நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணலாம். நம்முடைய முயற்சிகள் அனைத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ. ஒயிட் எலிஃபென்ட் ஸ்டாலை பற்றி சொன்னாங்க. ஒயிட் எலிஃபென்ட் ஸ்டாலுடைய பொருட்களை செக்ரிகேட் பண்ணுவதற்காக, பிரித்தெடுப்பதற்காக 21ஆவது தேதி மற்றும் 23ஆவது தேதி, அதாவது புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் எத்தனை பேருக்கு முடியுமோ தயவுசெய்து வந்து உதவும்படியாக அன்போடு கேட்கிறேன். இந்த நாளிலே இந்த ஆலயத்திற்கு நீங்கள் முதல் முறையாக வந்திருப்பீர்கள் என்றால் உங்களுடைய இடத்தில் எழுந்து நிற்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். If you are here for the very first time, please stand up at your place. We would like to welcome you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. Thank you. Please be seated. இந்த வாரத்தில் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை ஆசரிக்க இருக்கிறவர்களுக்காக எண்ணிலடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே என்று சொல்லி பாடி ஆசீர்வதிப்போம். இங்கு இருப்பீர்கள் என்றால் எழுந்து நிற்கலாம்.
என்னடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே, நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். ஆமாண்டவரே, வாழ்க்கையில் எண்ணில் அடங்கா நன்மைகள் அநேகம் நீர் செய்திருக்கிறீர். இவை அனைத்திற்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கொடுத்த இந்த நன்மைகளை எண்ணி எண்ணி உமக்கென்று நன்றியாய் ஜீவிக்கும் கிருபைகளை தந்தருளும். இந்த வாரத்தில் தன்னுடைய திருமண நாள் மற்றும் பிறந்த நாளை அனுசரிக்க இருக்கிற எங்களுடைய நண்பர்களை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் இவர்களுக்கு போதுமானவராக இருப்பீராக. உம்முடைய நன்மையினாலும் கிருபையினாலும் சமாதானத்தினாலும் மற்றும் ஆரோக்கியத்தினாலும் நீர் இவர்களை நடத்தும். போக்கையும் வரத்தையும் பாதுகாத்து கொடுத்தருளும். என்றும் உமக்குள் மகிழ்ந்திருக்க உம்முடைய நன்மையை அனுபவித்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக ஜீவிக்க உதவி செய்யும். இந்த புதிய வருடத்தை நீரே இவர்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். திருச்சபையாக இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Thank you. God bless you. மன்றாட்டு ஜெபம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர் ஆக்கினவரும், இருளின் அந்தகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிப்போம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய பிதாவுக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் நம்முடைய மன்றாற்று ஜெபத்தை எல்லா மனுக்குலத்திற்காகவும் ஏறெடுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இடைவிடாத ஜெபத்துடன் இணைந்து ஏறெடுப்போமாக. சமாதான பிரபுவாம் எங்கள் ஆண்டவரே, இந்த புவியில் சமாதான ஆட்சி அமைக்கப்படவும் நீண்ட காலமாக நாடுகளுக்கிடையே நடந்து வரும் போர்கள், மோதல்கள், விசேஷமாக ரஷ்யா, உக்ரைன், இஸ்ரேல், பாலஸ்தீன் யுத்தங்கள், பயங்கரவாதங்கள், தீவிரவாதங்கள், மணிப்பூர் மாநிலத்தில் சமுதாயங்களுக்குள் ஏற்பட்டிருக்கும் கலவரங்கள் எல்லாம் விரைவில் நீங்கி தெய்வீக சமாதானம் நிலவவும் அருள் தாரும். நாடுகளும் சமுதாயங்களும் ஒருவரையொருவர் நேசிக்கவும் மதிக்கவும் சமாதானமும் சந்தோஷமும் மக்கள் மத்தியில் பெருகவும் கிருபை தாரும். கர்த்தாவே, உமது கிருபையின் நிமித்தம் எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். எங்கள் நாட்டில் நாங்கள் பெற்றிருக்கும் சுதந்திரம் மற்றும் பல்வேறு ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆயினும் பெண்களுக்கு விரோதமாக நடக்கும் தீய செயல்கள், வன்முறைகள் எல்லாம் மாறவும், சிறுபான்மையினரின் உரிமைகள் மதிக்கப்படவும், அவர்களுக்கு எதிரான வன்முறைகள் முடிவுக்கு வரவும், நாட்டில் சகோதரத்துவம் ஓங்கி நிற்கவும், அன்பும் சமாதானமும் நிலைநாட்டப்படவும் வாஞ்சிக்கிறோம். நாடு எதிர்கொண்டிருக்கும் வறுமை, விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், ஜாதி மத வேறுபாடுகள் சுமூகமாக தீர்க்கப்பட எங்கள் தலைவர்களுக்கு விசேஷ ஞானம் தந்து நடத்துவீராக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் தேசத்தின் அதிபதிகளுக்காகவும், எங்கள் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு,
பிரதமர் நரேந்திர மோடி, டெல்லியின் லெப்டினன்ட் கவர்னர் வினய் குமார் சாக்சனா, டெல்லியின் முதலமைச்சர் அதிஷி மற்றும் எல்லா மாநில ஆளுநர்கள், முதலமைச்சர்கள், தலைமை நீதிபதி சஞ்சீவ் கன்னா, முப்படை தலைவர்கள், இவர்களின் கீழ் மற்றும் அதிகாரம் வகிக்கும் ஒன்றிய மாநில அதிகாரிகள் எல்லாருக்கும் ஞானத்தை தந்து இவர்கள் ஒற்றுமையாய் செயல்படவும், கட்சி பாகுபாடுகளை கடந்து தமது கடமை உணர்ந்து சேவை மனப்பான்மையுடன் நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் மக்களுக்காகவும் உழைக்க கிருபை தாரும். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் நடக்கவிருக்கும் டெல்லி சட்டசபை தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம். தேர்தல் சுமூகமாக நடைபெறவும், எந்தவித தீய செயல்களும் நடைபெறாது, மக்கள் தங்கள் வாக்குகளை சமாதானமாய் செலுத்தவும், மக்கள் நலனில் அக்கறை கொண்ட நல்ல தலைவர்கள் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்படவும், டெல்லியில் நல்லாட்சி நிலவவும் கிருபை தாரும். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் நமது தேசத்தின் அனைத்து திருச்சபைகளுக்காகவும் அதன் கிளை சபைகள் தலைவர்கள், விசேஷமாக எங்கள் பிரதம பேராயர் மோஸ்ட் ரெவரன் விஜய் நாயக், தென்னிந்திய திருச்சபையின் எல்லா தலைவர்கள், மார்த்தோமா திருச்சபையின் தலைவர் மோஸ்ட் ரெவரன் தியோடிஷியஸ், நமது பேராயர் மோஸ்ட் ரெவரன் பால் ஸ்வரூப், நமது குருமார்களான ரெவரன் மோனோதீப் டேனியல், ரெவரன் ரத்னராஜ், ரெவரன் ஜெயக்குமார் ஆகிய இவர்கள் உமது மந்தையை உண்மையோடும் உத்தப்பத்தோடும் வழிநடத்த கிருபை புரிவீராக. இவர்கள் மற்றும் திருச்சபையின் எல்லா லீடர்கள், கமிட்டி அங்கத்தினர்கள் எல்லாரும் தங்கள் வார்த்தையிலும் செயலிலும் முன்மாதிரியாக உண்மையோடு தங்கள் பணிவிடைகளை நிறைவேற்றவும் அருள் தாரும். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் நமது சபையின் முக்கிய அங்கங்களாக செயல்படுகின்ற ஞாயிறு பாடசாலை, பாடகர் குழு, ஆண்கள் பெண்கள் ஐக்கிய குழு, வாலிபர் ஐக்கிய குழு, பாஸ்டரேட் கமிட்டி, எல்பிசிஏஎஃப் பொறுப்பாளர்கள், சபையோடு சேர்ந்து செயல்படுகின்ற மற்ற ஊழியர்கள் மற்றும் சபையாரும் தாங்களை தேவ மகிமைக்கென்று அர்ப்பணித்து சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவிலை விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் உலக திருச்சபைகள், விசேஷமாக இந்திய திருச்சபைகள், துன்பப்படுத்தப்படும் திருச்சபைகள், போதகர்கள், மிஷனரிகள், விசுவாசிகள் அனைவரும் விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கவும், விசுவாசத்தின் பரீட்சைக்காக சிறைப்பிடிக்கப்பட்டிருப்போர், மத எதிர்ப்பு சக்தியினால் சரீர பாதிப்புக்குட்பட்டு சிகிச்சை பெறுபவர்கள் அனைவரின் நலனும் விசாரிக்கப்படவும், எதிர்ப்புகள் மத்தியில் உம்மில் உறுதியாய் தரித்திருக்கவும் மென்மேலும் வளரவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் சபையின் ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்காகவும் அவர்களின் உடல் நலம், படிப்பு, வேலை, திருமணம் போன்ற தனிப்பட்ட தேவைகளுக்காகவும், நல்லிணக்கம், சமாதானம், பொருளாதாரம் போன்ற குடும்பத்தின் தேவைகளுக்காகவும், நேர்மை, நாணயம், பிறரை நேசித்தல், எடுத்துக்காட்டான சாட்சியுள்ள வாழ்க்கை போன்ற சமுதாய தேவைகளுக்காகவும் கர்த்தராகிய உம்மில் அன்பிலும் விசுவாசத்திலும் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் உறுதி போன்ற ஆவிக்குரிய தேவைகளுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் இவ்வுலக பாடுகள் மத்தியில் துன்பப்படுபவர்கள், ஏழைகள், பட்டினியாயிருப்போர், வியாதியஸ்தர், உபத்திரப்படுவோர், வேலையில்லாதோர், கஷ்டப்படுவோர், அநாதைகள், விதவைகள், ஒடுக்கப்படுவோர், ஊனமுற்றோர், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் ஜெபிப்போமாக. எங்கள் சபையில் சுகவீனர்களாக இருக்கும் மார்க் துளி, ஷெரின் குக், ஷர்லி குப்தா, ஹனி வில்லியம்ஸ், பொன்னு தங்கராஜ், மன்மோகன் சிங் சௌத்ரி, தாமஸ் டேவிஸ், எல்லா ஆர் சுண்டி, ஆர்எஸ் சேவக், லீலா ரேவன்பெக், அனூப் பென்சன், அசோக் மசி, ஜோசபின் சாம்சன், ஹாரிசன் ஜேம்ஸ், ஜினு, மரியம் சுதீர் குமார், கிரீனிகா சேகர் and சதீஷ் ஜேக்கப்.
யாவரையும் உம் கிருபாசனத்தின் தண்டையில் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் எல்லாரும் உம் வல்ல கிரியையால் அற்புத சுகத்தை பெறவும், இவர்கள் அனைவருக்கும் உதவி செய்வோர் சோர்ந்து போகாமல் உற்சாகமாய் உதவவும் உமது தயவையும் கிருபையும் தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமது கிருபையின் நிமித்தம் தேவனிடத்தில் விசுவாசமும் பயபக்தியும் உள்ள உமது அடியாராகிய நாங்கள் உம்முடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், சந்தோஷத்தோടെ கூடிய எல்லா பொறுமையையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான உம்முடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும், உம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று அறியும்படிக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமாறும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எல்லாரும் சேர்ந்து சொல்வோமாக. பரலோக பிதாவே, உமது ராஜ்யம் அதிசீக்கிரத்தில் வருவதாக. நாங்கள் ஏறெடுத்த இந்த விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் எங்களுக்கு அனுகிரகித்தருளும். ஆமென். பாவ அறிக்கை. பிரியமானவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் அருளப்பட்ட கற்பனையாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவ்வைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்முடைய பாவங்களின் நிமித்தம் முழு இதயத்தோடே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாய் இருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்க நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமுள்ள தேவனோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாக அறிக்கையிடுவோம். எல்லோரும் சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய எங்கள் பரலோக பிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் எங்கள் எண்ணங்களினாலும் எங்கள் செயல்களினாலும் பாவம் செய்தோம். எங்கள் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் நன்மை செய்ய தவறினோம். நாங்கள் உண்மையாக எங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு உம்மிடத்துக்கு திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நாங்கள் கடந்த காலத்தில் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து நாங்கள் புது ஜீவனுள்ளவர்களாக உமது நாமம் மகிமைப்படத்தக்கதாக உம்மை சேவிக்க எங்களுக்கு அனுகரித்தள்ளும். ஆமீன். மற்றவர்கள் குற்றத்தை மன்னித்து தங்கள் பாவங்களுக்காக உண்மையாக மனமருந்தி உம்மிடம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமது மேல் கிருபையாயிருந்து நமது பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி பலப்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு நித்திய ஜீவனை தந்து தம்முடனே சேர்த்து கொள்வாராக. ஆமேன். தேவரிற்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அனைவரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவும். தேவ சமாதானம் தேவ சமாதானம் தேவ சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக, உமது ஆவியோடும் இருப்பதாக. நம்மையும் நமது காணிக்கையையும் அர்ப்பணிக்கும் வண்ணமாக கீர்த்தனை 77 பாடுவோம். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம். பரம பொற்பாதனுக்கு
நேசனுக்கு மங்களம், நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணாளனுக்கு, நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணாளனுக்கு, ஓதும் அனுகூலனுக்கு உயர் மனுவேலனுக்கு, ஓதும் அனுகூலனுக்கு உயர் மனுவேலனுக்கு, சீசுநாதனுக்கு ஜெயமங்களம், ஆதித்யேகநாதனுக்கு சுபமங்களம், மானாவிமானனுக்கு வாணனுக்கு மங்களம், வளர்கலை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம், காணானவேயனுக்கு கன்னிமரிசேயனுக்கு, காணானவேயனுக்கு கன்னிமரிசேயனுக்கு, கோலாசகாயனுக்கு குருபத்தலேயனுக்கு, கோலாசகாயனுக்கு குருபத்தலேயனுக்கு, சீசுநாதனுக்கு ஜெயமங்களம், ஆதித்யேகநாதனுக்கு சுபமங்களம், 10 லட்சணத்தனுக்கு சுத்தனுக்கு மங்களம், பரமபதத்தனுக்கு நித்தனுக்கு மங்களம், சத்திய விஸ்தாரனுக்கு சர்வாதிகாரனுக்கு, சத்திய விஸ்தாரனுக்கு சர்வாதிகாரனுக்கு, பக்தருபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு, பக்தருபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு, சீசுநாதனுக்கு ஜெயமங்களம், ஆதித்யேகநாதனுக்கு சுபமங்களம், பாரேருநீலனுக்கு பரம பொற்பாதனுக்கு, பாரேருநீலனுக்கு பரம பொற்பாதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, ஸ்ரீசுநாதனுக்கு ஜெயமங்களம், ஆதித்யேகநாதனுக்கு சுபமங்களம். அங்கீகரிக்கும் படியாக இயேசு கிறிஸ்து
அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாயிருக்கிறது. சபையார் முழங்காற்படியிடலாம் அல்லது உட்காரலாம். பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் ஆண்டவராகிய உமக்கு எங்கள் நன்றியையும் தோத்திரத்தையும் முதுவரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் செலுத்துவது நீதி மட்டுமல்ல, எங்களது கடமையும் எங்களுடைய மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய சத்தியமும் ஜீவ வார்த்தையுமாய் இருக்கிறார். அவர் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் ஆதிமுதல் சிருஷ்டித்தீர். மனிதனையும் உமது சாயலாக உருவாக்கினீர். அவர் மூலமாகவே இவ்வுலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொருவரையும் ஞான ஒளிக்குள் நடத்துகிறீர். ஆதிகாலம் முதற்கொண்டு தீர்க்க தரிசிகளையும் ஞானம் பெற்ற ஆண்களையும் மற்றும் பெண்களையும் உலக மக்கள் உம்மை வந்தடைவதற்கு வழி காண்பிப்பவர்களாக ஏற்படுத்தினீர். அவர் மூலமாகவே பாவிகளாகிய எங்களுக்கு மீட்பு உண்டாகும்படியாக அவரை மனுஷகுமாரனாக பிறப்பித்து சிலுவையில் அறைய கொடுத்து மரித்து அடக்கம் செய்யப்பட்ட பின் அவரை மறுபடியும் உயிரோடு எழுப்பினீர். அவர் மூலமாகவே உம்முடைய ஜீவனுள்ள பரிசுத்த ஆவியை தந்தருளி புது சிருஷ்டியின் முதல் பலனாக எங்களை மீட்டு கொண்டீர். ஆதலால் கிறிஸ்தவர்களும் தூதர்களும் உம்மை போற்றி பாடுகின்ற ஒருபோதும் முடியாத போற்றுதல்களை நாங்களும் அவனுடன் சேர்ந்து பாடி உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்துகிறோம். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதத்திலே ஓசன்னா. பரலோக பிதாவே, உமது குமாரனும் எங்களுடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஏறெடுக்கிற எங்கள் சோஸ்திரங்களை ஏற்றுக்கொண்டருளும். அவரின் முன்மாதிரியை பின்பற்றி அவரின் கற்பனைகளை கைக்கொள்ளும் எங்களுக்கு அப்பமும் திராட்சரசமும் ஆகிய இந்த ஈவுகளை உடைய வல்லமையான பரிசுத்த ஆவியினாலே எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவரின் சரீரமாகவும் இரத்தமாகவும் தந்தருளும். இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம். இதிலே பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆகையால் பரலோக பிதாவே, அவரை நினைவு கூறும் விதமாக இந்த அப்பத்தையும் பாத்திரத்தையும் உமது சமூகத்தில் வைத்து பரிசுத்தம் பண்ணுவதின் மூலம் அவருடைய அருமையான பாடுகளையும் மரணத்தையும்
மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து அவருடைய மகிமையான வருகைக்காக காத்திருக்கிறோம். மகத்துவமுள்ள பிரதான ஆசாரியரே, இயேசுவின் மூலமாக எங்களுடைய நன்றி கலந்த சோஸ்திர பலிகளை அங்கீகரித்தருளும். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தில் உம்முடைய பரிசுத்த ஈவுகளை நாங்கள் உட்கொள்ளும் பொழுது உம்முடைய ஆவியினால் எங்களை உயிர்ப்பியும், உம்முடைய அன்பினால் எங்களை ஊக்குவியும். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்களை ஒருங்கிணைத்தருளும். அவரோடும் அவருக்குள்ளும் அவர் மூலமாகவும் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் வானத்திலும் பூமியிலும் உமக்கு முன்பாக நிற்கும் யாவரோடும் கூட பிதாவே உம்மை என்றென்றைக்கும் ஆராதிக்கிறோம். எங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். கர்த்தருடைய சரீரத்தில் பங்கு பெறும்படி நாம் இந்த அப்பத்தை பிட்கிறோம். பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது. நமது இரட்சகராகிய கிறிஸ்து நமக்கு அர்ப்பித்தபடி சொல்லுவோம். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் இரண்டையும் உடையவர்களே. தாழ்மையின் ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்கள் கிருபையை செய்தருளும். ஆமேன். விசுவாசத்துடனே கிட்டிச் சேருங்கள். நமக்காக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும்
நமக்காக சிந்தப்பட்ட அவர் இரத்தத்தையும் வாங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து இவைகளை உட்கொண்டு அவர் நமக்காக மரித்ததை நினைவு கூர்ந்து நன்றியை ஏறெடுங்கள்.
கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமும் ஆகிய சாக்கிரமந்தை விசுவாசத்துடன் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோமாக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத திருச்சரீரமும் இரத்தமும் ஆகிய ஞான ஆகாரத்தினால் எங்களை போஷித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் மூலமாக எங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு துதியும் கனமும் உண்டாகத்தக்கதாக நாங்கள் தேவரீர் நியமித்திருக்கிற நற்கிரியைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற உமது ஆவியின் வல்லமையால் எங்களை பலப்படுத்தி அனுப்பும். ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசம் பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் உனக்கு சந்தோஷம் சமாதானம் கட்டளையிட்டு என்றென்றும் அவருடைய பிரசன்னத்தால் நிறைக்க கடவர். பிதா குமாரன் பரிசுத்தாவியுமாகிய திரியேக தேவனின் பிரசன்னம் நம்மோடு இருந்து இன்றும் என்றும் நம்மை ஆண்டு நடத்துவதாக. பின்பவனி கீதமாக பாமாலை 205 பாடுவோம். கர்த்தர் தாம் கிரியை செய்கிறார். அவர் காலம்
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வருவோம்.